ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டில் உள்ள சுவிட்ச் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இதோ பாருங்கள், ஒரு சுவிட்ச் உடஞ்சி போயிருக்கு, ஒரு சுவிட்ச் வந்துட்டு லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எப்படி சேஃப்டியாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். எனக்கு கரண்ட் வேலை அப்படின்னாவே ரொம்ப பயப்படுறவங்க கண்டிப்பாக எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள சுவிட்சை மாற்றிக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இதில் ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுவிட்சை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மெயின் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ வந்துட்டு ட்ரிப்பர் வந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பர் இருக்குது. வந்து நம்ம பண்ண போகிற ரூமுக்கான ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான். இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த ரூமில் சப்ளை வராது. நம்ம கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம போய் சுவிட்ச் போர்டை கழட்டிடலாம். இந்த சுவிட்சு தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கிற சுவிட்சு. இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கு கட்டாகி போயிருக்கு. அது இனிமேல்ட்டு இந்த சுவிட்சை மாற்றுறது தான் ஒரே வழி. இப்போ உள்ள சுவிட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பழைய சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை மட்டும் கட்டிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் வருது. இதை கலட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கவருக்கு பக்கத்தில் கீழே இல்லை சைடில் வந்துட்டு ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்க்ரூவை கலட்டிட்டு இப்படி எடுத்தோன்னாக்க சுவிட்ச் பாக்ஸ் அழகாக வந்துடும். என்னடா அது இவ்வளோ ஒயர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதில் ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு 2 வாட்டி நீங்கள் கலட்டி பார்த்தீங்கன்னாக்கவே சுவிட்ச் போர்டு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த 2 சுவிட்சில் உள்ள வந்துட்டு அவுட் கனெக்ஷன், அதாவது ஒன்று வந்துட்டு லைட்டு ஒரு குண்டு பல்புக்கு ஒரு லைன் போகுது, டியூப் லைட்டுக்கு ஒரு லைன், இந்த லைன் போயிட்டுருக்குது. இது அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒன்று கலட்டிட்டோம். இப்போ இந்த 2வதையும் அதே மாதிரி கலட்டிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எந்த ஒயரை எங்கேருந்து கலட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே வேலையாக செய்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரேராக பண்ணும்போது இந்த ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எந்த சுவிட்சிலேருந்து எதை கலட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2 ஒயரையும் வந்துட்டு தனியாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இந்த இப்போது எல்லோ கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு டிபி பாக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் ஒயரு இது தான். இது வந்து சுவிட்சுக்குள்ளே வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து இதுலேருந்து தான் வந்துட்டு வெளியில் போகும் கரண்ட்டு. இப்போ நம்ம அதை கலட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். மெயின் ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டி கரண்ட் இருக்கா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே கலட்டி ரிமூவ் பண்ணிவிடுவோம் அந்த ஒயரை. இப்போ 2 ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு இந்த ஒயர் எடுத்த உடனே வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம இந்த சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பிங் டைப்பு தான் இது. அதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2 பட்டனை, அந்த ஒரு பட்டனை வந்துட்டு லைட்டாக அந்த டஸ்டரை வச்சுட்டு லைட்டாக அழுத்திக்கிட்டே அந்த சுவிட்சை வந்துட்டு கீழே தள்ளிங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இதையும் நம்ம அந்த சுவிட்சை வந்துட்டு கலட்டிடுவோம். நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த சுவிட்ச் போர்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நான் எலக்ட்ரிக்கல் கடையில் வந்துட்டு புது சுவிட்ச் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நம்ம மாட்டிடலாம். இந்த புது சுவிட்சு நம்ம இப்போ எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி தான். இது இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த சுவிட்சை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னாக்கவே அழகாக உட்காந்துரும். அவ்வளோதான் ஒரு சுவிட்சு ஃபிட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் இந்த மாதிரி வேலைலாம். இந்த சுவிட்சும் அதே மாதிரி வந்துட்டு வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிடுவோம். வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவிட்ச் மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு டிபி பாக்ஸ்லேருந்து லைன் வருது பார்த்தீங்களா, இன்புட் ஒயரு, அந்த இது நம்ம கலட்டணும் பார்த்தீங்களா பழைய சுவிட்சில், அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு ஒயரை நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சுவிட்சையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த கனெக்ஷன் நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரியே தான் பண்ணணும்.
அதை வந்துட்டு அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 2 சுவிட்சும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, இந்த சுவிட்சு அந்த சுவிட்சு ரெண்டுலேயும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா இது இன்புட் ஒயருன்றதுனால இந்த 2 சுவிட்சுக்கும் வந்து கரண்ட் வந்து டிபி பாக்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும். இதுலேருந்து நம்ம கட் ஆகி தான் நம்ம லைட்டு வேணுமோ இல்லை ஃபேன் வேணுமோ நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டியூப் லைட்டோட ஒயரு. அதுதான் நம்ம கலட்டணும் பார்த்தீங்களா ஏற்கனவே. அந்த ஒயரை லைட்டாக வந்துட்டு இது மாதிரி திருக்கி விட்டு மறுபடியும் இந்த சுவிட்சு ஃபஸ்ட்டு சுவிட்சில் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒயரை கலட்டினமோ அதே ஒயரை மறுபடியும் அதே மாதிரி வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. லூஸாக இருந்ததுன்னா வந்துட்டு சுவிட்ச் போடும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பக்கத்தில் ரெகுலேட்டர் இருக்குங்கிறதுனால நான் இதை வந்துட்டு ஃபேன் சுவிட்சாக மாற்றிக்க போகிறேன். அதனால் நான் இந்த ரெகுலேட்டர்லேருந்து இதை வந்துட்டு இந்த சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சில் நான் ஏற்கனவே கலட்டினேன் பார்த்தீங்களா, அதை வந்து பக்கத்தில் உள்ள சுவிட்சில் வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் இப்போது வந்துட்டு ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் என்ன சுவிட்சு எதுலேருந்து கலட்டினீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு வந்துட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. கரெக்டாக அந்த ஒயருங்களை எல்லாம் அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா பேக் பண்ணிவிட்டு சுவிட்சு போர்டை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்க்ரூவை போட்டு முறுக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாலும் நம்ம மறுபடியும் அந்த கவர் போட்டுட்டு மறுபடியும் எப்பயாச்சும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அப்படியே உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கவர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃபிட் பண்ணிவிடுவோம். நல்லா ஃபிட் பண்ணிவிட்டாச்சு. இப்போ அந்த 2 சுவிட்சும் சூப்பராக நம்மளே வந்துட்டு மாற்றிட்டோம். இப்போ போய் மெயினாக ஆன் பண்ணிக்கலாம் ட்ரிப்பர் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்ததை இப்போ ஆன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு லைட்டு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். 2யும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ போய் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.